தூதர் மரியாளுக்கு தூது உரைத்தார். அவர் தூய ஆவியினால் கருத்தாக்கினார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உம் திருமகன் தூய பெரிய நாயகி அன்னை வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருத்தேர் பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்னை புனித பெரிய நாயகி திருத்தேர் பவனி வழியாக திருவுரம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவி பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் திருப்பவனை தொடங்கி வைக்கின்ற திருத்தொண்டர் வில்லியம் பாஸ்கர் அவருடைய கருத்துக்கள் அவருடைய பணி சிறக்கவும் உடல் நலத்திற்காகவும் உறவு நலத்திற்காகவும் இந்த நாளினை சிறப்பிக்கின்ற பத்திரத்தான் கொடுத்து
என்
பாடோ என் தலைவன் இயேசுவை
பேருடையா வாழ்வதும் தாய்மறையாள் அவள் ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நற்கருணை நாதரே, இதோ இந்த மாலை பொழுதிலே இதோ உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து உம்மையே நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்வாதாரம் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து இறைமக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பாவக்கரைகளை நீக்கிவிடும். ஆண்டவரே, நாங்கள் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். அன்பார்ந்தவர்களே, நாம் எங்கு அமர்ந்திருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து நற்கருணை நாதரை உற்று நோக்கி பார்ப்போம். அவரிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்கப் போகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெபத்தை கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. இப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாள், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தூய பெரிய நாயகி அன்னை நம் ஒவ்வொருவரையும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு நாம் இடம் கொடுப்போம். பிரியமானவர்களே, இன்று அன்னை மரியாள் துன்பப்படுவோரின் ஆறுதலாக இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எதற்காக அன்னை மரியாள் துன்பப்படுவோரின் ஆறுதலாக இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தையை அன்னை மரியாள் கேட்டார். இரண்டு, ஆண்டவருடைய இறை வார்த்தையை அவர் கடைபிடித்தார். மூன்று, ஆண்டவருடைய இறை வார்த்தையை அவர் வாழ்வாக்கினார். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். இரண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்தார். மூன்று, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்கினார். பிரியமானவர்களே, நாம் வீட்டில் ஜெபம் செய்கிற பொழுது, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், புனித பெரிய நாயகி மாதாவை எங்களுக்காக பரிந்து பேசும் என்றெல்லாம் நம்ம நல்லா சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி வாழ்வாக்குவது? நாம் ஜெபிக்கிறோம். எங்கு ஒருவர் இருவர் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கிற அந்த வார்த்தையை ஆண்டவருக்கே நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க, இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்விலே வாழ்வாகணும், அது எங்களுடைய வாழ்வாக மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை அவருக்கு சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், ஆண்டவருடைய வார்த்தையை படித்தார். லூக்கா நற்செய்தி 1:28, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இறை வார்த்தையை கடைபிடிப்பது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது வார்த்தை,
எலிசபெத் அம்மா சொன்னாங்க அன்னை மரியாளை பார்த்து, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்கும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவள் என்று சொன்னார். அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி வாழ்வாக்குவது என்று பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 45வது வார்த்தை. பிரியமானவர்களே, எலிசபெத் அம்மா சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையாக அவர் கொண்டு வந்தார். ஆண்டவர் சொன்னதை கேட்டார், கடைபிடித்தார், அதை வாழ்வாக மாற்றினார். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்ல முடியுமா என்று பார்க்கணும். நீங்க பதில் சொல்வீங்களா? சொல்வீங்களா? உங்களை தான் பார்த்து கேட்குறேன். சொல்வீங்களா? சொல்வீங்க. நற்செய்தி புத்தகங்கள் எத்தனை? யாராவது ஒருத்தர் நற்செய்தி புத்தகங்கள் எத்தனைங்கிறத நல்லா எழுந்து சொல்லணும். யாராவது ஒருத்தவங்க மட்டும், ஒருவர் மட்டும் எழுந்து சொல்லணும். நற்செய்தி புத்தகங்கள் மொத்தம் எத்தனை? யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். எல்லாரும் சொல்லக்கூடாதுமா, ஒருத்தவங்க தான் எழுதணும், கூட்டத்தில் சொல்லக்கூடாது. அவங்க சொல்றவங்க தயவு செய்து எழுந்து நிற்கணும், நின்று சொல்லணும். உட்கார். ஒரு பாப்பா நிற்குதா? நில்லுமா, உட்காருமா. பாப்பா நீ உட்காருமா. உன் பேர் சொல்லுமா. ஆரோக்கிய நோயல் ராணி. சரி, ஓகே. நல்லா கண்ணை மூடிக்கிட்டு ஞாபகமா சொல்லுங்க. 1 சொல்லுங்க. முதல்ல என்ன? 4. சரி, சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. 4 சொல்லுங்க. ஒன்னொன்னா சொல்லுங்க. முதல்ல என்ன? முதலில் என்ன தெரியாதா? சரி, நீங்க உட்காருங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல் நற்செய்தி என்ன? யாராவது ஒருத்தங்க தான் சொல்லணும். யாராவது ஒருவர் எழுந்து சொல்லுங்க. மைக்ல சொல்லுங்க, இன்னும் நல்லா இருக்கும். மைக்ல பார்த்து சொல்லுங்க. மத்தேயு, மார்க்கு, லூகாஸ். மத்தேயு. முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. நிர்மலா. சொல்லுங்க. முதல்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அருளப்பர். இந்த நிர்மலா அம்மா எங்க போறது? பிரியமானவர்களே, இப்ப நிர்மலா அம்மா சொன்னாங்க இல்லையா, இந்த நிர்மலா அம்மா 5வது புத்தகமாக நற்செய்தியாக மாற வேண்டும். கொஞ்சம் கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறீர்களோ நீங்கள் 5வது நற்செய்தி புத்தகமாக மாற வேண்டும். அதன் அர்த்தம் இறை வார்த்தை வாழ்வாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, அதனாலதான் அன்னை மரியாளை, புனித பெரியநாயகி அன்னையை நாம் எதற்காக பார்க்கிறோம்? ஏதோ நல்லா பேரு பெற்றவர்கள், பயங்கரமா ஃபேமஸா இருந்தாங்க என்பது இல்லை. இந்த அன்னை மரியாள் துன்பங்கள் அனைத்தையும் தாங்கி கொண்டிருந்தார். துன்பங்கள், துயரங்கள், வியாகுலங்கள் அனைத்தையும் தாங்கி கொண்டு இருந்ததுனால தான் இந்த அன்னை, இந்த பெரியநாயகி அன்னை எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா மாதாவை விட பெரிய நாயகிங்க. பிரியமானவர்களே, நமக்கு சோதனைகள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 13. இதிலே 5 விதமான உண்மைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். புனித பெரியநாயகி அன்னை வழியாக 5 உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 1, சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும். யாருக்கு ஏற்படும்? யாருக்கு சோதனை வரும்? மனிதருக்கு. பறவைகளுக்கு இல்ல, மிருகங்களுக்கு கிடையாது. சோதனைகள் யாருக்கு வரும்? சொல்லுங்க. மனிதருக்கு வரும். முதல் பாயிண்ட். 2வது, கடவுள் நம்பிக்கைக்குரியவர். யாருங்க? கடவுள். 2வது உண்மை, கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அதன் அர்த்தம், தன்னுடைய மகன் சைக்கிள் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் அந்த தந்தைக்கு தெரியும் என் மகன் கத்துக்குவான் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை. அதே போலதான் நிறைய இடத்துல நம்ம விழுவோம், காயப்படுவோம், ஆனா வண்டி ஓட்ட கத்துக்குவோம். ஆனா அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளை நான் நினைப்பதை செய்வான் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை தான். ஆண்டவர் நமக்கு செய்வார் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வர வேண்டும். பிரியமானவர்களே, 3வதாக, உங்களது வலிமைக்கு மேல் ஆண்டவர் உங்களை சோதிக்க மாட்டார். என்னங்க? உங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ அவ்வளவு வலிமையோடு மட்டும்தான் உங்களை சோதிப்பார். உங்களுக்கு இல்லாத வலிமையோடு ஆண்டவர் உங்களை சோதிக்க போவதில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமைக்கேற்ப ஆண்டவர் உங்களை சோதிப்பார். பிரியமானவர்களே, 4வது உண்மை,
சோதனைகளை தாங்கிக் கொள்ளும் வலிமையை ஆண்டவர் நமக்கு தருவார். இங்க தாங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை ஆண்டவர் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, இப்போ உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி யாராவது ஒருத்தவங்க எழுந்து சொன்னா கூட சந்தோஷமா தான் இருக்கும். அந்த பக்கம் அவர் நீங்க தான், உங்க பேர் சொல்லுங்க. பச்சை ஐயா உங்களை தான். யாரா ஒருத்தங்க? ஓகே, ஸ்டீஃபன். ஓகே, உங்களால் எவ்வளவு கிலோ தூக்க முடியும்? எவ்வளோ கிலோ? 5 kg தூக்க முடியுமா? 500. 40 கிலோ ஸ்டீஃபன் அவர்களால் தூக்க முடியும்னு சொல்றாரு. இப்போ ஸ்டீஃபன் என்ன செய்யறாருன்னா, நம்ம தாங்கல் பக்கமா காலையில் விடியற் கால நேரம் கொஞ்சம் அப்படி ஜெபிப்பதற்காக அப்படி போயிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, ரொம்ப வேதனையில் இருக்காரு, கடன் பாரங்கள் இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் நம்ம தாங்கல் பக்கமாக நடந்து போயிட்டு இருக்காரு, ஏரி பக்கமாக. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த விடிய கால நேரத்தில் ஒரு பெரிய மூட்டை கிடக்கு. அந்த மூட்டையை எடுத்து பார்த்தா அதில் எல்லாமே 2000 ரூபாய் கட்டு நோட்டு. அதை பார்த்த உடனே ஸ்டீஃபன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஆனால் அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய அந்த பணம் ஒரு 10 கிலோ தேரும். ஆனால் அவர் சொன்னது 40 கிலோ தான். என்ன செய்வார், ஒரு 40 கிலோ பணம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 60 கிலோ பணத்தை தூரமாக வச்சுட்டு வந்துடுவாரா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என்ன பண்ணுவார்? என்னங்க பண்ணுவார்? அது 100 கிலோ இருந்தாலும் 200 கிலோ இருந்தாலும் பணமாக இருந்தால் என்ன செய்வார் அவர்? எப்படியாவது தூக்க முடியலனாலும் ஒரு ஆட்டோவை வர வச்சு இல்லை சைக்கிள்லையாவது வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போவாரா இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வலிமையை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கரங்களை உற்சாகமா தட்டுங்க. உங்களுக்கு ஆண்டவர் வலிமையை கொடுத்திருக்கிறாருங்க. நான் தான் என்னையே குறைவா நினைத்துக் கொள்ளுகிறேன். என்னை நான் குறைவாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு வலிமையை தந்திருக்கிறாரு. என்னுடைய கெப்பாசிட்டி 40 இல்லை, என்னுடைய கெப்பாசிட்டி 100. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அழைக்கிறார். பிரியமானவர்களே, 5வது உண்மை, அந்த சோதனையிலிருந்து விடுபட தப்பித்து செல்ல வழி செய்வார். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ என்னுடைய பிரச்சனைகள் தீரல, என்னுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கள அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் அந்த உண்மையை வைத்திருக்கிறார். என்னங்க? அதிலிருந்து தப்பித்து செல்ல வழியை அவர் வைத்திருப்பார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த உண்மையை வைத்திருக்கிறாரு, அந்த ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. சோதனை வரும்பொழுது எல்லாமே இருக்குந்தான், ஆனா அதிலிருந்து தப்பித்து சொல்லக்கூடிய வழியை அவர் உருவாக்குவார். பிரியமானவர்களே, நீங்க நினைப்பீங்க, ஐயோ என் வாழ்வு முடிந்து விட்டதே என்று நீங்க நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஏன் நம்ம அன்னை புனித பெரியநாயகி அன்னை எதுக்கு அவர் வார்த்தையை கடைபிடித்தாரு? ரைட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாரு. 3வது, ஆண்டவருடைய இறை வார்த்தையை அவர் வாழ்வாக்கினார். ஆனாலும் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் தெரிய வேண்டியது இருக்கு. நான் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறேன், கேட்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்குகிறேன். இதெல்லாம் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தாங்க சோதனை வரும். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, சோதனை வரும்போது சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, சோதனை வரும்போது ஆண்டவர் நம் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். சொல்லுங்க, சோதனை வரும்போது தான் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க. பிரியமானவர்களே, சோதனை வருகிற பொழுது எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்தோம், ஆண்டவர் நம் கூடவே இருந்து அதுக்கு தேவையான வழிகளை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சம் உற்சாகமாக கரங்களை தட்டி நற்கருணை நாதரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, திருப்பாடல் 23 இந்த திருப்பாடலை நாம் ஜெபமாக மாற்றி பாடுவோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாம் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்வில் குறையில்லை, ஆண்டவர் நமக்கு நிறைவை வைத்திருக்கிறார். இதை நாம் நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நாம் பாடுகிற பொழுது ஆண்டவர் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவார்.
ஆண்டவரே ஆண்டவரே என்னாயன் எனக்கேதும் குறையில்லையே. பாடுவோம். ஆண்டவரே என்னாயன் எனக்கேதும் குறையில்லையே, எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே. பாடுவோம். எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி. எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே. சந்தோஷமாக. எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே. ஆண்டவரே ஆண்டவரே என்னாயன் எனக்கேதும் குறையில்லையே. சந்தோஷமா பாடுவோம். ஆண்டவரே ஆண்டவரே என்னாயன் எனக்கேதும் குறையில்லையே. கரங்களை தட்டுவோம். ஆண்டவரே ஆண்டவரே என்னாயன் எனக்கேதும் குறையில்லையே. உற்சாகமாக. ஆண்டவரே ஆண்டவரே என்னாயன் எனக்கேதும் குறையில்லையே, எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே, எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே. பசும் புல்வெளி மீது என்னை இளைப்பாற செய்திடுவார். பசும் புல்வெளி மீது என்னை இளைப்பாற செய்திடுவார். அமைதியின் நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார். அமைதியின் நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார். ஆண்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப தம் பெயர்க்கேற்ப நீதி வழி நடத்திடுவார். நீதி வழி நடத்திடுவார். குறையில்லையே எனக்கு குறையில்லையே, குறையில்லையே எனக்கு குறையில்லையே, குறையில்லையே எனக்கு குறையில்லையே, குறையில்லையே எனக்கு குறையில்லையே. ஆண்டவரே ஆண்டவரே என்னாயன் எனக்கேதும் குறையில்லையே. ஆண்டவரே ஆண்டவரே என்னாயன் எனக்கேதும் குறையில்லையே, எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே, எனக்கேதும் குறையில்லையே, எனக்கென்றும் குறையில்லையே. அமர்வோம் பிரியமானவர்களே. அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், அதன்படி கடைபிடித்தார், அதன்படி வாழ்வாக மாற்றினார். பிரியமானவர்களே, சோதனைகள் வருகிற பொழுது நாம சாத்தானை பார்த்து சொல்லுவோம், பி கேர்ஃபுல். என்னங்க? பி கேர்ஃபுல். சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. சாத்தானை பார்த்து சொல்லணும், பி கேர்ஃபுல் சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் 7 விதமான வியாகுலங்களை அனுபவித்தார். இந்த 7 வியாகுலங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். 1, சிமியோன் இறை வாக்கு உரைத்தது. சிமியன் சொன்னார் அன்னை மரியாளை பார்த்து, உம் மகன் சிலுவையிலே மக்களாலே வெறுக்கப்படுவார், சிலுவிலே அறையப்பட்டு அவர் தொங்கவிடப்படுவார் என்று சொன்னார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாளை பார்த்து சிமியன் சொன்னார். 2வது வியாகுலம், அன்னை மரியாளும் யோசேப்பும் எகிப்திற்கு தப்பி சென்றது.
அப்படி தப்பித்து போகும்பொழுது எவ்வளவு துன்பங்கள் வியாகுலங்கள் அனுபவித்தார். 3, இயேசு கோவிலிலே காணாமல் போனது. அப்படி காணாமல் போகிற பொழுது அன்னை மரியாள் நிறைய அவஸ்தைகள், துன்பங்கள், துயரங்களை அனுபவித்தார். 4வது, இயேசு சிலுவை சுமந்து கொண்டு செல்கையில் அன்னை மரியாள் சந்தித்தாள். அவர் சிரசிலிருந்து அவ்வளவு ரத்தம் சிந்தி கொண்டிருக்கும் போது அவர் அனுபவித்த அந்த வியாகுலங்கள். 5வது, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாள் சிலுவுக்கடியில் நின்று ஜெபித்து கொண்டிருந்தது. 6வது, இறந்த இயேசுவை தன்னுடைய மடியிலே சுமத்தி கொண்டு எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தார். 7, இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்யும் பொழுது அன்னை மரியாள் அனுபவித்த வியாகுலம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டார். நாம் என்ன நினைக்கிறோம்? என் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் மகிழ்ச்சியில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமோ அதே போல துன்பத்திலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் இன்றைக்கு புனித பெரிய நாயகி அண்ணி நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த அன்னை தாங்க லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது வார்த்தையிலே நடந்த இந்த நிகழ்வுகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாத்தையும் வைத்திருந்தாங்க, மகிழ்ச்சியும் வைத்திருந்தாங்க, அந்த துன்பங்களையும் வியாகுலங்களையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி கொண்டிருந்தாள் அன்னை மரியாள். பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்தவர்களாக, எனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும் என்பதல்ல, நமக்கு துன்பங்கள் வருகிற பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நாம் என்ன செய்கிறோன்னா, நமக்கு தெரிந்தவரிடத்துல சொல்கிறோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி இல்லையா, நம்ம ஃபாதர்கிட்ட வந்து பங்கு தந்தைகிட்ட வந்து, ஃபாதர் எனக்காக ஜெபிங்க என்று சொல்லுகிறோம். அத்தோடு மட்டும் அல்ல பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை ஒப்படைப்பதும் அதை நாம் படிப்பதும் கேட்பதுமாக நாம் இருக்கிற பொழுது, அதை ஜெபத்திலே ஆண்டவரிடத்தில் மட்டும் ஒப்படைக்கிற பொழுது, நம்ம யாரிடத்திலும் சொன்னமோ அது நம்முடைய ஜெபத்தோடு இன்னும் வல்லமை உள்ளதாக மாறும். ஒன்று இறைவார்த்தை நாம் படிக்கிறோம், அப்படி படிக்கிற பொழுது நமக்கு தெரிந்தவர்களெல்லாம் சொல்ல வேண்டும். நான் இல்லைன்னு சொல்லலை, அவர்களும் நமக்காக ஜெபிப்பாங்க. ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். யாருங்க? யார் ஜெபிக்கணும்? நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதை உள்ளத்தில் இருத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் அனைவரும் முழந்தால் படியிடுவோம்.
தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பார்ந்தவர்களே, இது அந்த நாளில் இன்று காலை முதல் இந்நேரம் வரை இறைவன் நம்மை வழிநடத்திருக்கின்றார், நம்மை பாதுகாத்திருக்கின்றார், பராமரித்திருக்கின்றார். அவருடைய பேரன்பின் வழியாக நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம். எனவே இல்லாமல் இறைவனுக்கும் நம்முடைய பாதுகாவலை என்று நமக்காக பரிந்துரைக்கின்ற நங்கையினாகி புனித பெருநாகி அன்னைக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த நாளில் இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தை நமக்கு
வழங்கியவர் திருத்தொண்டர் வில்லியம் கவாஸ்கர் அவர்கள். கணக்கன்குப்பம் பங்கை சார்ந்தவர். தற்போது கும்பகோணம் மறை மாவட்டத்தில் பாபநாசம் என்ற இடத்தில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, திருத்தொண்டர் வில்லியம் அவர்கள் மியூசிக்கில் எம்ஏ பட்டம் படித்தவர். நம்முடைய அன்னைக்கு ஒரு அழகான ஒரு பாடல் ஏற்றிருக்கின்றார். நங்கையின் அம்மா நங்காத்தூரின் அம்மா என்ற ஒரு பாடல். இறுதியில் நம்முடைய பாடல் குழுன்னு அந்த பாடலை பாடுவாங்க. மிக சிறந்த ஒரு மறைவறியாளர். இன்னும் சிறப்பாக தன்னுடைய திறமையை, அன்னையினுடைய புகழ, இறைவனுடைய அருளை தன்னுடைய மீடியா வழியாக உலகுக்கு அறிவித்து கொண்டிருக்கின்றார். BM7 ஸ்டுடியோ அப்படின்ற யூடியூப் சேனல் வழியாக பாடல்களை ஏற்றி ஒவ்வொரு நாளும் அதை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். இறைவன் புகழுக்காக, இறைவனுடைய மாட்சிக்காக. இன்னும் சிறப்பாக திருத்தொண்டர் டீக்கன் வில்லியம் அவர்கள் தன்னுடைய பணி வாழ்வில் இருக்கிற இடத்துல எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏனால் நான் கோணாபுரத்தில் ஒன்றாக பணி செய்திருக்கின்றோம். அவருடைய பாடலுக்கு, அவருடைய மறைவுரைக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. எனவே அத்தகைய திருத்தொண்டர் இந்த நாளில் நம்முடைய பங்கிற்கு வந்து நற்கருணை ஆசீர்வாதம் கொடுத்து நமக்காக ஜெபித்திருக்கின்றார். இறை ஆசிரை பெற்று தந்திருக்கின்றார். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில் மரியன் சனை உறுப்பினர்கள் அவருக்கு இந்த பொன்னாடை போற்றி தன்னுடைய காணிக்கையை வழங்குவார்கள். மரியான் சனி உறுப்பினர்கள் பொன்னாடை போட்டு நன்றியை தெரிவிக்கின்றார்கள். ஒரு எளிய பரிசு. அண்ணனுடைய ஜெபம் நிறைவாக அவர் கிடைக்க அண்ணனுடைய திருப்படம். திருத்தொண்டவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். தொடர்ந்து அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய குருத்துவ பணி விரைவில் நடைபெற வேண்டும் என்று, அதற்காக நங்கையினாகி நம்முடைய புனித பெருநாக அன்னை அவருக்காக பரிந்துரைக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளை சிறப்பித்த பள்ளிக்கூடத்தான் கொத்து மற்றும் பட்டினத்தான் கொத்துகளை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும், கொத்துகளின் ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கடுத்தபடியாக இன்றைய நாளினுடைய திருவழிபாட்டை சிறப்பித்த தூய மகிமை மாதா அன்பிய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய தினம் சிறப்பிக்கின்ற கொத்துகள் நல்லாயன் கொத்து, சின்னப்பாட்டி கொத்து மற்றும் கிளைப்பங்கு இறை மக்கள். நாளைய தினம் சிறப்பிக்கின்ற அன்பியம் அருட்பணி தாமஸ் கவாண்டஃபி அன்பிய குடும்பத்தார்கள். அன்பானவர்களே, நாளை மாலை நம்முடைய பங்கினுடைய முப்பெரு நாளில் 2ஆம் நாள் 2ஆம் தேரானது வருகின்ற நிகழ்வு. எனவே அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சில அறிவிப்புகள். நாளை மாலை சுத்திகர பத்தி இங்கே ஆலயத்து வெளியிலே விற்பனைக்காக வைக்கப்படும். சுத்திகர பத்தி வைக்கப்படும். இந்த பத்தியானது மந்திரித்த பிற்பாடு திருவிழா அன்று காலை ஆலய வளாகத்திலும் விற்கப்படும். எனவே இறை மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திருவிழா திருப்பலி கருத்துகள் எழுத உள்ளவர்கள் 2ஆம் தேதி திருப்பலிக்கான கருத்துக்களை முன்னதாகவே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்று காலை 7 மணி முதல் இந்த திருப்பலி கருத்துகள் வாசிக்கப்படும். அதன் பின் வருகின்ற திருப்பலி கருத்துகள் 3ஆம் தேதி தான் வாசிக்கப்படும். அன்றைய நாளில் வாசிக்கப்படாது. எனவே காலை 7 மணி முதல் வாசிக்கப்படுவதற்கு முன்பாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அப்பரச காணிக்கையில் தேவைப்படுவர்கள் முன்னதாக பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல சப்பர கருத்துகள் நீங்கள் கொடுக்க வருகின்ற பொழுது 1-2 கருத்துக்களை மட்டும் அதில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பெரிய பேராகிராஃப், ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டு வர வேண்டாம். எனவே 1-2 கருத்துக்களை மட்டும் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த மாஸ் இன்டென்ஷன் திருப்பலி கருத்துக்கள் கொடுக்க வருகின்றவர் கொஞ்சம் சுருக்கமாக அதை கொடுங்க. அது ஒரு பெரிய பேராகிராஃப்னா வெளியில் டிவியில் பார்க்குறதுக்கு அருட்தந்தை நினச்சிக்கிறாங்கன்னா நங்காத்தூரில் அதிகமான திருப்பலி கருத்துக்கள் 1000கணக்கில் வருதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு கருத்தை தான் நம்ம ஒரு பேஜ் ஃபுல்லாக வாசிக்கிறோம். அது அப்படி தான் இங்கே வந்துட்டுருக்கு. அதனால் தயவுசெய்து சுருக்கமாக எழுதுங்க. இந்த ஆண்டு பலர் சொன்னாங்க வேளாங்கண்ணில் இருக்கிற மாதிரி டிக் பண்ணுற மாதிரி ஒரு ரெடி பண்ணுறங்க, பார்த்தா முடிஞ்சு போச்சு. அல்லது காட்டுக்கோயில் இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு புக் அடிச்சிருங்க, எளிதாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
எனவே ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் ஒரு பேஜ் ஒரு A4 ஷீட் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அது ஒரு கருத்து. இது தவறான ஒரு செயல்பாடு. எனவே இதை மாற்றிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாகனங்களை நிறுத்துபவர்கள் தயவு செய்து பள்ளி வளாகத்தில் நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பக்கம் கயிறு கட்டிருக்கோம், அது பக்கத்தில் விட வேணாம். ஏன் கயிறு கட்டிருக்கோன்னா அங்கே விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அது பக்கத்தில் விடுறது அது அர்த்தமற்ற ஒரு செயலாக இருக்கிறது. எனவே பள்ளி வளாகத்தில் வாகனங்களை விடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினம் நம்முடைய மண்ணின் அருட்தந்தையர்கள் மற்றும் அவர் திருப்பலி நிறைவேற்ற அருட்சகோதரிகள் மண்ணின் அருட்சகோதரிகள் நமக்காக ஜெபிக்க இருக்கின்றார்கள். நாளை தினம் 2 தம்பதியர்கள் தங்களுடைய வெள்ளி விழாவை சிறப்பிக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்வில் அனைவரும் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த தேர் பவனில் வருகின்ற பொழுது கொஞ்சம் மாண்போட பக்தியோட பங்கேறுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க நம்ம அசிங்கப்படுத்த மாட்டோம், அவமானப்படுத்த மாட்டோம். உங்கள் வீடை நோக்கி அன்னை வருகின்ற பொழுது, தாய் வருகின்ற பொழுது அந்த இடத்துல அசுத்த வார்த்தைகள் பேசுவது, அதே போல் தேவையில்லாத குழப்பங்களை குடிச்சிட்டோ பக்கத்தில் தேர் நிற்கி நிற்பது மிகப்பெரிய அவமானத்தை நம்முடைய அம்மாவுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம வீட்டுக்கு வரவங்களை யாராவது எப்படிப்பட்ட அசிங்கப்படுத்துவோமா? கண்டிப்பாக மாட்டோம். எப்படி நம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்? அதனால் தேருக்கு பக்கத்தில் வருகின்றவங்க தயவு செய்து இந்த தவறை செய்துவிட்டு பக்கத்தில் வராதிங்க. அதே போல் தேருக்கு பின்னாடி வராதிங்க, தேருக்கு முன்னாடி போங்க. தேர் என்பது நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் வீட்டுக்கு அழைக்கிறீங்க அம்மாவை. அம்மா வருகின்ற போது, தாய் வருகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அது நம்முடைய பக்தியை, நம்முடைய விசுவாசத்தை குறை சொல்லும் விதத்தில் அமைகின்றது. எனவே இந்த தவறுகளை நீக்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று காலை முதல் இந்நேரம் வரை ஜெபித்த, உழைத்த, பொருளுதவி செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இறை ஆசிரியரில் நாம் பயணிப்போம், இறை அருளில் நாம் பயணிப்போம். அன்னை நமக்காக இன்று பரிந்துரைப்பார். நங்கையின் நம்மா நங்காத்தூரின் நம்மா, நாங்கள் உம்மை தேடி வரவே எம் சுமைகள் தீரும் அம்மா. நங்கையினம்மா நங்காத்தூரினம்மா, எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, எங்கள் பாதுகாவலி நீயே, எம்மை தாங்கிடும் தேற்றிடும் அம்மா. கரங்களை உயர்த்தி அம்மா நீ வாழ்க, தூய பெரிய நாயகி. கரங்களை அசைத்து அம்மா நீ வாழ்க, எங்கள் பெரிய நாயகியே, நங்கையினம்மா. இறை வார்த்தையை உள்ளத்தில் பதித்தாய், அவரின் வார்த்தையால் எம்மை நிரப்பிடுமே. இறை வார்த்தையை உள்ளத்தில் பதித்தாய், அவரின் வார்த்தையால் எம்மை நிரப்பிடுமே. கண்ணீரோடும் கவலைகளோடும் கலங்கிடும் நாங்களே உம்மிடம் வந்ததா, கண்ணீரோடும் கவலைகளோடும் கலங்கிடும் நாங்களே உம்மிடம் வந்ததா,
எங்கள் வாழ்க்கையில் குறைவு இல்லை. உமது பரிந்துரை எமக்கு உண்டு. எங்கள் வாழ்க்கையில் குறைவு இல்லை. உமது பரிந்துரை எமக்கு. வலக்கரம் உயர்த்தி அம்மா நீ வாழ்க, தூய பெரிய நாயகியே. கரங்களை அசைத்து அம்மா நீ வாழ்க, எங்கள் பெரிய நாயகியே. நங்கையின் அம்மா இறை வார்த்தையை உள்ளத்தில் நாங்கள் கேட்கும் முன்னே நீ அறிவா. இறை மகனிடம் எமக்காக பேசினாய். நாங்கள் கேட்கும் முன்னே நீ அறிவா. கண்ணீரோடும் கவலைகளோடும் கலங்கிடும் நாங்களே உம்மிடம் வந்ததா. கண்ணீரோடும் கவலைகளோடும் கலங்கிடும் நாங்களே உம்மிடம் வந்ததா. எங்கள் வாழ்க்கையில் குறைவு இல்லை. உமது பரிந்துரை எமக்கு உண்டு. எங்கள் வாழ்க்கையில் குறைவு இல்லை. உமது பரிந்துரை எமக்கு உண்டு. கரங்களை உயர்த்தி அம்மா நீ வாழ்க, தூய பெரிய நாயகியே. கரங்களை அசைத்து அம்மா நீ வாழ்க, எங்கள் பெரிய நாயகியே. நங்கையின் அம்மா நங்கத்தூரின் அம்மா, எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. எங்கள் பாதுகாவலி நீயே. எம்மை தாங்கிடும் தேற்றிடும் அம்மா. அம்மா நீ வாழ்க, தூய பெரிய நாயகியே. அம்மா நீ வாழ்க, தூய பெரிய நாயகியே. எங்கள் பெரிய நாயகியே. எங்கள் பெரிய நாயகியே. இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பரே, நாங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்கு துணையாக வரும் காவல் தூதர்களே, நமது பங்கின் பாதுகாவலியான தூய பெரியநாயகி அன்னை இயேசு மரியே சூசை, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு இறை நற்கருணைக்கு தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.